வெண்பாவோட அறைக்கு வந்து உட்கார்ந்த சிவன்யாவுக்கு மனசுல பல யோசனைகள் வந்துச்சு. வசுந்தராவுக்கு ருத்ரன் மீது இவ்வளவு ஆசை எப்படி வந்துச்சு என்று அவள் ரொம்ப வருத்தப்பட்டா. மேலும் இப்போ அவ மனசுல இன்னொரு சிந்தனையும் எழுந்தது. ருத்ரனை அவ மனசார காதலிச்சது உண்மை. ஆனா அந்த வீடியோவை தான் எடுக்கவும் இல்லை, யாருக்கும் அனுப்பவும் இல்லை. அப்படின்னா தன்னோட போன்ல இருந்து எப்படி அந்த வீடியோ போச்சு? இது யார் இந்த வீடியோவை எடுத்தது? ஒருவேளை வினிதா இருக்குமோ? வினித் இங்க வர்றது இப்ப சிவன்யாவுக்கு நல்லதாவே பட்டுச்சு. ஒருவேளை அந்த வீடியோவை வினித் எடுத்திருந்தா அவன் இங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா. ருத்ரனோட வாழ்க்கை முழுவதும் மனைவியா வாழணுங்கிற ஆசையெல்லாம் சிவன்யாவுக்கு சுத்தமா இல்லை. அந்த வீடியோவை நான் எடுக்கலங்கிறது ருத்ரனுக்கு தெரியணும். அதை நிரூபிச்சுட்டா போதும், இந்த வீட்டை விட்டு நிம்மதியா வெளியே போயிடலாம், அவ்வளவுதான் என்று முடிவெடுத்தா. இனி அது மட்டும்தான் தன்னோட குறிக்கோள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா மனசுல. அவளுக்குள்ள இன்னொரு சந்தேகமும் வந்துச்சு. ஒருவேளை வினித் வீடியோ எடுத்திருந்தா அதுக்கு உதவி பண்ணது ஒருவேளை வசுந்தராவை கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் வினித் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும்னு நினைச்சு அமைதியா இருக்க நினைச்சா. ஒரு வாரம் சிவன்யாவோட வாழ்க்கை அமைதியா போச்சு. காலையில எழுந்த உடனே குளிச்சுட்டு வெண்பாவை தயார் பண்ணிட்டு கிச்சனுக்கு போய் ருத்ரனுக்கு தேவையானதை சமைச்சிடுவா. இப்பெல்லாம் கிச்சனுக்கும் வீட்டு வேலைக்கும் ஆள் இருந்ததுனால சிவன்யாவுக்கு அதிகமான வேலைகள் எல்லாம் இல்லை. ஆனாலும் என்னவோ ருத்ரனுக்கு தன்னோட கையால கடைசியா சமைச்சு போடணும் அப்படின்னு நினைச்சதுனால இதை மட்டும் தவறாம செஞ்சா. அதையும் ருத்ரன் உணர்ந்துதான் இருந்தான். சிவன்யாவோட சமையல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால எதுவும் பேசாம அமைதியா சாப்பிட்டுட்டு வெளில போயிடுவான். வசுந்தராவுக்கு இது எரிச்சலை கொடுத்தாலும் வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா. இப்போதைக்கு இரவுல ருத்ரனோட அறைக்கு எப்பவும் போல வசுந்தரா சென்று படுக்கிறத வழக்கமா வச்சிருந்தா இல்லையா? ஒரு நாள் அதுக்கும் ருத்ரன் அவளை தடுத்து நிறுத்தினான். இங்க பார் வசுந்தரா, இனிமே என் அறைக்கு வந்து நீ தூங்க வேண்டாம். உன்னோட அறையிலேயே நீ படுத்துக்கோ. இப்போதைக்கு என் கவனம் எல்லாமே வெண்பா குணமாகறதுல தான் இருக்கு. அதுவும் இல்லாம நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகணும். இப்படி ஒரு ஆண் தனியா இருக்கும்போது என் கூட இப்படி வந்து படுக்கிறதெல்லாம் நல்லதே இல்லை என்று அவளுக்கு அறிவுறுத்தி அவளை அனுப்பி வச்சான். அதுவுமே வசுந்தராவுக்கு கடுப்பா இருந்தது. இதுக்கெல்லாம் அந்த சிவன்யா தான் காரணம்னு மனசுல நினைச்சவ வினித் வரும் நாளுக்காக அவளும் காத்துட்டு இருந்தா. வினித் கூட நல்ல தோழமையா பழகணும்னு முடிவு பண்ணியிருந்தா. ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில எந்த உண்மையும் வெளில வந்துடக்கூடாது. வினித் இங்க வந்ததுக்கு அப்புறம் சிவன்யா அவனை கண்டிப்பா கவனிப்பா. அவன்கிட்ட பேசி பார்த்தா ஏதாவது உண்மை தெரிஞ்சுக்கலாம்னு நினைப்பா. அப்படி வினித் சிவன்யா கிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம் கதி அதோ கதிதான் அப்படின்னு நினைச்சவ என்ன பண்ணலான்னு அதுக்கு யோசிச்சுட்டே இருந்தா. அவங்க எதிர்பார்த்த நாளும் வந்துச்சு. வினித் ஒரு வாரம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வந்தான். முதல்ல ருத்ரனை பார்த்து தலை குனிஞ்சான். ஆனா அப்புறம் என்ன நினைச்சானோ சற்று நிமிர்வுடனே நடந்துகிட்டான். அது ருத்ரனை கொஞ்சம் யோசிக்க வச்சது. வசுந்தராவோட அறைக்கு பக்கத்திலேயே வினித்துக்கும் ஒரு அறை கொடுத்தான். வீட்டுக்கு வந்த வினித்துக்கு வெண்பாவை பார்க்கணும்னு ஆசை. உடலும் மனமும் ரெண்டும் பரபரன்னு இருந்தது. ஆனா அதை ருத்ரன் கிட்ட எப்படி கேட்கறதுன்னு அவனுக்கு தெரியல. அவனுடைய தவிப்பை பார்த்துக்கிட்டே இருந்தான் ருத்ரன். ஆனா திருப்பி எதுவும் பேசவே இல்லை. தன்னோட அறையிலிருந்து இரவு உண்பதற்காக வெளியில வந்தான் வினித். டைனிங் டேபிள்ல ருத்ரன் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறத பார்த்து அங்க போய் அமைதியா உட்கார்ந்தான். அவன் எதுவுமே பேசாம சாப்பிட்டு இருக்கிறத பார்த்த வினித் மெதுவா சார் சார் என்று கூப்பிட்டான். என்ன என்றது போல் பார்த்த ருத்ரன் முன்னாடி தொண்டையில அடிச்சிருந்த எச்சில விழுங்கிட்டு, சார் நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் நான் வெண்பாவை பார்க்கவே இல்லை. நான் கொஞ்சம் வெண்பாவை பார்க்கணுமே, எனக்கு அனுமதி கொடுக்க முடியுமா அப்படின்னு தயக்கத்தோட கேட்டான். அதை கேட்ட ருத்ரனோட உதட்டுல சின்ன புன்னகை வந்துச்சு. ருத்ரனுக்கு பக்கத்துல நின்று இருந்து உணவு பரிமாறிக்கிட்டு இருந்த சிவன்யா கிட்ட வினித் சொல்றத கேட்டா. வந்ததுல இருந்து வினித்தை அவ கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. கல்லூரியில படிச்சுட்டு இருந்தப்போ நல்ல ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருந்தவன் இப்போ இந்த 2 வருஷத்துல ரொம்ப இழைச்சு போய் கண்கள் எல்லாம் கருவளையம் படைய, தாடி வளர்ந்து முகமெல்லாம் சோர்ந்து இருந்தது. அவனை பார்த்த சிவன்யாவுக்கு கொஞ்சம் பாவமா கூட இருந்தது.
ஆனா அந்த வீடியோவை இவன் எடுத்திருந்தா இவனுக்கெல்லாம் மன்னிப்பே இல்லைன்னு மனசுல திட்டினான். வினித் வெண்பாவை பார்க்கணும்னு கேட்டதும் பக்கத்துல இருந்த சிவன்யாவை பார்த்து, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெண்பாவோட அறைக்கு வினித்தை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தட்டுல கையை கழுவிட்டு எழுந்து போனான் ருத்ரன். அவன் போனதும் வினித்தை கூர்ந்து நோக்கினா சிவன்யா. இப்போ வினித் கூட சிவன்யாவை பாவமா பார்த்தான். அவளால வினித்தை நம்ப முடியல. சிவன்யா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதை கேட்டபடியே இறங்கி வந்தா வசுந்தரா. அடடா வினித், சாப்பிட போகும்போது என்னையும் கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேனே என்றபடி உட்கார்ந்தா. வாங்க சாப்பிடுங்க, நான் வெண்பாவோட அறைக்கு போகும்போது உங்களை கூட்டிட்டு போறேன். இப்பதான் மேல ருத்ரனை பார்த்தேன், அவர் உங்களை கூட்டிட்டு போக சொல்லியிருக்காரு என்றபடி அவளும் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சா. சாப்பிட்டு இருந்த வினித்தோட மனசுல பல யோசனைகள் வந்துச்சு. காலையில வீட்டுக்கு வந்தப்போ சிவன்யாவை பார்த்தவன் அதிர்ச்சிதான் அடைஞ்சான். இவ தானே அந்த வீடியோவை எடுத்தா, இவ இப்படி இங்க அப்படின்ற யோசனையோடையே ஹால்ல உட்கார்ந்தபடி வசுந்தராவை பார்த்தான் வினித். அவனுடைய பார்வை உணர்ந்த வசுந்தரா, வினித், இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிவன்யா இப்போ ருத்ரனுடைய மனைவி என்றபடி ருத்ரனை குற்றம் சாட்டும் பார்வையோடு நக்கலா பார்த்து சொன்னான். அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத ருத்ரன், உங்களுக்கு ஒரு அறையை ரெடி பண்ணி சொல்லியிருக்கேன், நீங்க அங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொன்னான். உள்ள இருந்து ஒரு பணியாளனை கூப்பிட்டான். அவன் வந்ததும் சாரை கூட்டிட்டு போய் மேல இருக்கிற ரூமை காட்டிடு என்ன என்று சொன்னபடி வினித்தை பார்த்தான். வினித், இப்போ மணி காலையில 8, உங்களுக்கு 9 மணி வரை நான் காத்திருக்கேன் உங்களுக்காக. அலுவலகத்திற்கு என் கூடயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டான். ஓ சரி சார் என்றபடி வேலைக்காரனோட மேல போனான் வினித். அறைக்கு போனதும் குளிச்சுட்டு கீழே வந்தான். பின்னர் ருத்ரன் கூடயே அலுவலகத்திற்கும் போனான். அவனுக்கோ வெண்பாவை பார்க்கணுங்கிற மனசுல துடிப்பு அடங்கவே இல்லை. ஆனா அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியாம விழிச்சிட்டு இருந்தான். அதுவும் இப்போ அலுவலகத்துக்கு வான்னு சொன்னதும் கூடவே வந்துட்டான். இனி அலுவலகம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் தான் வெண்பாவை பத்தியே கேட்கணும்னு மனசுல யோசிச்சபடி உட்கார்ந்தான் வினித். ருத்ரனுக்கு வினித்தோட மனசு நல்லாவே புரிஞ்சுது. ஆனாலும் அவனாவே கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியா தன்னோட லேப்டாப்பை திறந்து வேலையை பண்ணிட்டு இருந்தான். கார் டிரைவர் கவனத்தோட வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. ருத்ரனை பலமுறை தயங்கிப்படி திரும்பி திரும்பி பார்த்தான் வினித். ஆனா என்னவோ வெண்பாவை பத்தி இப்ப கேட்க அவனுக்கு தைரியம் வரல. அலுவலகம் முடிஞ்சு இரவு சாப்பிடும்போது தான் வெண்பாவை பத்தியே கேட்டான். அப்பதான் ருத்ரன் எதுவும் பேசாம புன்னகைத்து அவன் மனதுக்கு அது ரொம்ப இதமா இருந்தது. வேகமா சாப்பிட்டு முடிச்சதும் வசுந்தராவை திரும்பி பார்த்தான். அவளும் அவன் சாப்பிட்றதுக்காகவே காத்துட்டு இருந்தவ, சரி வாங்க வினித், நான் வெண்பாவோட அறைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அவனை கூட்டிட்டு போய் வெண்பாவோட அறைக்குள்ள விட்டா. அங்கிருந்த கட்டில்ல வெண்பாவை பார்த்தவன் அதிர்ச்சி அடைஞ்சான். மெதுவா அவளுடைய படுக்கைக்கு பக்கத்துல போய் அவளை பார்த்தபடி நடந்தான். எத்தனை அழகா சுறுசுறுப்போட தேனி மாதிரி சுத்துவா, இப்படி ஒரே இடத்துல படுத்திருக்காளே, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே, நான் மட்டும் தானே என்று நினைச்சவனால தன்னோட அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. ஓடிப்போய் அவளுடைய படுக்கையில விழுந்தவன் கதறி கதறி அழுதான். அதை பார்த்த இரவு டியூட்டியில இருந்த ஸ்டெல்லாவுக்கும் கண்கள்ல நீர் தழும்புச்சு. வெண்பா, என்னை மன்னிச்சிடு, என்னாலதான் உனக்கு இந்த நிலைமை, நான் இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிடுன்னு கதறினான். கொஞ்ச நேரத்திலேயே சிவன்யாவும் ருத்ரனும் அறைக்குள்ள வர வினித்தின் அழுகையை கண்டவர்களுக்கு அது பொய்யா இருக்கணும்னு தோணல. அவன் உண்மையிலேயே அழுதான். மற்றவங்க எல்லாரும் இங்கிதத்தோட மெதுவா ஒவ்வொருத்தரா வெளியில போனாங்க. ரொம்ப நேரம் அழுதவன் கண்களை தொடச்சபடி அவனுடைய படுக்கையில உட்கார்ந்து அவனுடைய இரு கரங்களையும் தன்னோட கரங்களுக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டான். வெண்பா, இன்னைக்கு நான் சொல்றேன், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் என்னோட மனைவி, நீ மட்டும்தான் என்னோட மனைவி. நான் செஞ்ச பாவத்துக்கு சாகிற வரைக்கும் உன் காலு கீழவே இருந்து உனக்கு பணிவிட செஞ்சே சாவேன். எனக்கு நீ மட்டும் போதும் வெண்பா, எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு பேசிட்டே போனான். அந்த நேரத்துல அவன் கரங்களுக்குள்ள இருந்த வெண்பாவோட கைகள் மெதுவா அசைஞ்சது. அதை கண்டவனுக்கு அந்த ஆச்சரியத்தை நம்பவே முடியல. அவளை நிமிர்ந்து பார்த்தான். மூடியிருந்த அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. அதை நம்ப முடியாம பார்த்தவனா வெளியில ஓடிப்போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தான். ருத்ரன் வெண்பாவோட கண்கள்ல இருந்து கண்ணீரை பார்த்ததும் துடிச்சே போனான். வெண்பா என்று கதறியபடி அவனுடைய கண்கள்ல வழிஞ்ச கண்ணீரை தொடச்சு விட்டான். நீ அழத அடக்கணமா, நான் இருக்கேன்டா, உன் அண்ணா இருக்கேன், உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன். நீ சுயநினைவுக்கு வந்ததும்
உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்டா. உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த அண்ணா உனக்கு எப்பவும் துணையா நிற்பான். இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானடா. நீ தானடா இந்த வீட்டு இளவரசி. என்னை ரொம்ப சோதிக்காதடா. சீக்கிரம் எழுந்துவான்னு ருத்ரன் கதறி அழுதான். அதை பார்த்த சிவன்யாவுக்கு இதயத்துல ரத்தமே வடிஞ்சுது. அவளுமே மௌனமா கண்ணீர் வடிச்சா. சிவன்யாவோட அழுகைய பார்த்த வினித்துக்கு அவளை தப்பா நினைக்க தோணல. வினித்தும் ருத்ரனும் சிவன்யாவும் அழுறத பார்த்த வசுந்தராவுக்கு கண்கள்ல ஒரு சொட்டு தண்ணி வரல. ஆனாலும் இப்ப தான் அழாம இருந்தா தவறா நினைப்பாங்கன்னு முடிவு செஞ்சுவன் தன்னோட பங்கிற்கு கண்கள்ல நீரை வழ வச்சு அழுவது போல நடிச்சிட்டு இருந்தா. அதை பார்த்த நர்ஸ் ஸ்டெல்லாவுக்கு வசுந்தராவோட நடவடிக்கையில கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அவ ஏதோ போலியா அழுவது போல தோணுச்சு அவளுக்கு.